கண்ணில் பார்க்குறதுலாம் பிரச்சனை, அது அவங்க பையன் இல்லைன்னு. மனசார பார்க்குற அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அது அவங்க பையன் தான் தெரிஞ்சதில்ல. இந்த மாதிரி நிறையா அந்த படத்தில் அவ்வளோ ரெஃபரன்ஸ். நிறைய பேர் அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியம் பார்த்தாங்க, லிஜோ சார் எப்படி இவ்வளோ தமிழ் படம் ரெஃபரன்ஸ் எடுத்தார் அப்படின்லாம் பார்த்தாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபி, அது ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் வந்தபோது வந்து அது டீசர் ஒன்று விட்டாங்க இல்லையா, அதுவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் அங்கே ஸ்ரீராம் ராகவன் சார் படம் பண்ண மேரி கிறிஸ்மஸ், நம்ம மதுநீலகண்டன் சார் தான் கேமரா. அங்கே அங்கே பூஜான்னு ஒரு மேடம், அவங்க தான் எடிட்ரு, அவங்க தான் அவரோட எல்லா படங்களுக்கும். அவங்ககிட்ட அவரோட சொன்னேன் நான், மேடம் இப்படி ஒரு படம் வந்திருக்கு, நீங்கள் பாருங்கள் மேடம் அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த ஜெம்மை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பியூட்டிஃபுல் ஃபில்ம். ஐயோ எனக்கு அது கிடச்சிருக்கலாமே அப்படின்லாம் ஆசை கூட இருக்கும். நான் அந்த மாதிரி நடிச்சிருக்கலாம் மாட்டேன் சீரியஸாக. நான் ஐம் நாட் ஹம்பிள். அதுவும் அந்த 2 நிமிஷம் சீன் இல்லையா, மம்முட்டி சாரோட சீன் வந்து 2 நிமிஷம் இருக்கும். அந்த சீனு மாறி மாறி ரெட் அண்ட் க்ரீன் லைட்டில் இருக்கும் அந்த பாரில். பிரமாதம். அந்த சீன் வந்து எப்பிக் சீன் வேறு. அது 2 சிவாஜி சார் சீனை வந்து ஒருத்தர் பண்ணியிருப்பார். சிவாஜி சாரே கிரேட்டஸ்ட் ஆக்டர். அவரோட இதெல்லாம் டச் பண்ணி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம் தானே. இது ஒரு மாதிரி மீட்டரில் ரொம்ப நல்லா பண்ணுது. நான் அந்த படத்தை விட்டா என்ன ரொம்ப நேரம் பேசுவேன். அந்த படத்தில் எனக்கு அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான். அந்த அவர் முடிவெட்டலாம் இதுக்கு போவார் நினைக்கிறேன். அப்போ கண்ணாடியை பார்த்தா அது தெரிஞ்சிருமா, அப்பெல்லாம் அங்கெல்லாம் டென்ஷன் ஆகிருக்கேன் எனக்கு. அந்த மாதிரி இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார். அது செம்ம படம் சார். அதெல்லாம் வந்து எப்பயாவது தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை சார், கம்பேர்லாம் கிடையாது சார். உண்மையாகவே சொல்கிறேன் சார், மம்முட்டி சாரோட கம்பேர் பண்ணுறவங்கள நான் ஒன்றும் ஒருத்தர் இல்லை சார். அதனால் தட்ஸ் கிரேட் சார். உண்மையாகவே சூப்பர் சார். அது நான் ஏதோ இங்கே நான் கேரளாவுக்கு வந்திருக்கேன் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எங்கள் ஊரில் கேட்டாலும் சரி, எங்கே கேட்டாலும் சரி, தட்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஒர்க். தெர் இஸ் நோ டவுட். அது பிரமாதமாக இருந்தது. அங்கே இங்கேயுமா? ஓகே. இல்லை சார், எனக்கு தெரியல சார். நான் செத்துட்டேன் சார் அதில். சந்தனம் இஸ் கான். ஆமாம் சார், நானே செத்தவனே கன்ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்க சார். இது உலகத்தில் நடக்குமா சார்? ஆர்ட்டில் மட்டும் தான் சார் நடக்கும். செத்து போயிட்டேன் சார் நான் அப்படின்னு நானே சொல்கிறேன் பாருங்க. ഓക്കെ സാർ. ഇസ്മാ അതിനുശേഷം പറഞ്ഞിരുന്നു ഈ സാറിന്റെ ഉള്ളിലെ വുമനെ പോർട്രേ ചെയ്യാൻ ശ്രമിച്ചിരുന്നത്. അതുപോലെ തന്നെ ചെക്കച്ചവന്തവാനം ആ മൂവിയില് ഒരു സീൻ, വയലൻസ് സീനില് എന്താ പറയാ, കോഴിക്കടക്കാരൻ കോഴി തല അറുത്തിട്ടിടുന്ന സീൻ ഉണ്ടല്ലോ, അത് ആ എക്സ്പ്രഷനാണ് അഡാപ്റ്റ് ചെയ്യാൻ ശ്രമിച്ചത് എന്നൊരു സ്റ്റേറ്റ്മെന്റ് പറഞ്ഞു. அது இவன் சொல்லுங்க, இப்போ மணிகண்ட சொல்லிதான். அதுபோல എന്തെങ്കിലും அப்ரோச் இதுல இல்லைம்மா, அந்த மாதிரி நிறைய இருக்குதுமா. அது வந்து மணி அதை கேட்டிருப்பான், இல்லை ஏதாவது சொல்லியிருப்பேன் அந்த சுச்சுவேஷன் பற்றி. இப்போது எப்படின்னா, இப்போ எனக்கு சில பேர் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸு பிரதர்ஸ்னு இருப்பாங்க இல்லையா. சில எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கும்போது எப்படி ஒர்க் பண்ணேன், இப்போ எல்லாருக்கும் ஒரு இமேஜினேஷன் இருக்குது. இப்போது மணி சார் பற்றி, இப்போ நான் மம்முட்டி சார் பற்றி பேசுகிறேன், ஒரு இமேஜினேஷன் இருக்குது. இப்படி அவர் எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பான்னு தெரியல, லிஜோ சார் எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பான்னு தெரியல. இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, நான் ஒரு சீன் போய் மம்முட்டி சாரோட நடிக்கிறேன், இல்லை லிஜோ சார் ட்ராக்ஷன் நடிக்கிறேன்னா எனக்கு கூட இருக்கு கேட்பாங்கல்ல, எப்படி இருந்துன்னு கேட்பாங்க இல்லையா. ஏன்னா எங்களுக்கு வெறும் கேள்வி தான் படுறோம், பட் ஆக்சுவலாக செட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணும்போது மணிரத்னம் சாரோட ஒர்க் பண்ண எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்மளாம் நாங்கள் ஒன்று பயந்துட்டு இருப்போம், இல்லை அவர் வந்து அவர் சொல்கிறதா செய்ய சொல்லுவார் அப்படின்லாம் இருந்தோம். இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் சொல்கிறது வந்து கதைக்கு சரியாக இருக்குது, அந்த சீனுக்கு சரியாக இருக்குன்னா அவர் அதை அக்செப்ட் பண்ணுவார். மேபி நான் சொன்னதை பற்றி கவலை அவருக்கு தேவையில்லாது. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எப்படி பண்ணேன்னு இவங்ககிட்ட சொல்லிட்டேன். பட் அது நான் பண்ணும்போது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கரெக்டாக இல்லைன்னா அவர் வந்து வேணாம்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோ. அப்போ நாங்கள் வேறு ஏதாவது பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேசுவோம். இதில் வந்து நிறைய விஷயம் ரொம்ப மொக்கையாக இருக்கும், வேஸ்ட்டாக இருக்கும், சில விஷயம் ஹிட் ஆகும். இதை வந்து அவன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவன்கிட்ட. ஒரு லிங்கான ஒரு ஆக்டர் இருக்கான், ரமேஷ்னு ஒரு ஆக்டர் இருக்கான். இந்த மாதிரி என் குழந்தைங்க கிட்ட, என் பையன்கிட்ட இந்த மாதிரி நிறையா ஷேர் பண்ணுவேன். பொண்ணுக்கிட்ட நிறையா ஷேர் பண்ணுவோம். எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஒரு ப்ராடக்ட் இருக்குல்ல, இப்போ இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக் வந்து கம்ப்ளீட்டில், இது கம்ப்ளீட் ஆகிடுச்சுல. ஆனால் இது எப்படி உருவானதுன்னு தெரிஞ்சுக்க தானே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங். இது பயன்படுத்தும் போது வாவ், புதுசாக கேட்கும்போது ஒரு வாவ் இருக்கலாம். பட் முதல்ல இதை செஞ்சிருது அப்படிங்கும் போது இதில் ஒரு அந்த ப்ராசஸில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வந்து ஷேர் பண்ணிக்கிறது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து டெவலப் ஆகும். நான் இன்னொருத்தர் சொல்கிறேன், சின்ன பையனை விடலாம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அந்த இன்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்.